பார்க்க பார்க்க பிரமிப்பு. இதனை எப்படி கட்டியிருப்பாங்க, என்னென்ன மாதிரியெல்லாம் கட்டியிருப்பாங்க, என்ன மாதிரியான சிற்ப வேலைப்பாடுகள் அப்படின்ட்டு நமக்கு பார்க்க பார்க்க ஒரு பிரமிப்பை கொடுக்கக்கூடிய இந்த கங்கை கொண்ட சோழேஸ்வரத்தினுடைய அந்த கோபுரத்தின் சிறப்பை தான் நம்ம தற்போது பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் ராஜேந்திர சோழனால் கங்கையிலிருந்து எடுத்து வரப்பட்டு கும்பாபிஷேகம் செய்யப்பட்ட இந்த கங்கை கொண்ட சோழேஸ்வரத்தினுடைய ராஜகோபுரம், அதாவது கருவறையின் கோபுரமே இதுதான். குறிப்பாக பார்த்தீங்கன்னா எல்லா கோயில்லையும் அந்த ராஜகோபுரங்கள் மட்டும்தான், உள்ளே இருக்கக்கூடிய நுழைவாயில் கோபுரங்கள் தான் பெரிதாக இருக்கும். ஆனால் நம்ம தஞ்சாவூரில் இருக்கிற கோயில்லையும் இந்த கங்கை கொண்ட சோழேஸ்வரன் கோயில்லையும் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அந்த கர்ப்பகிரக கோயில் அந்த கோபுரம் மிகவும் பிரம்மாண்டமாக வைக்கப்பட்டிருக்கு. இந்த கருவறை கோயிலே பார்த்தீங்கன்னா ஒரு சிவன் வடிவில் தான், சிவலிங்க வடிவில் தான் அமைக்கப்பட்டிருப்பதாக அறிஞர்கள் சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா சிவலிங்கத்தினுடைய அந்த மையப்பகுதியில் பார்த்தீங்கன்னா 3 அடுக்குகள் இருக்கும். அதே போன்ற 3 அடுக்குகள் இந்த கோபுரத்திலையும் இருப்பதாக பார்க்கப்படுகிறது. முதல் 2 அடுக்குகள் பார்த்தீங்கன்னா 4 வடிவில் இருக்கும். அடுத்த 2-3 அடுக்குகள் பார்த்தீங்கன்னா 8 முகங்கள் கொண்டதாக இருக்கும். அதற்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு வட்ட வடிவில் சிவலிங்க அமைப்பில் இருக்கும். இதுதான் ஒரு சிவலிங்கத்தின் அமைப்பின் அடிப்படையில் தான் இந்த கோபுரமே அமைக்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுகிறது. குறிப்பாக சோழர்கள் சிவனுடைய பக்தர்களாக இருந்தாங்க. குறிப்பாக ராஜேந்திர சோழனுடைய பெயர் பார்த்தீங்கன்னா சிவபாத சேகரன். அவர் சிவனுக்கு பாதத்திலிருந்து சேவகம் செய்பவராக அவர் சொல்லப்பட்டார். அதே மாதிரி ராஜேந்திர சோழனுக்கும் சிவ சரண சேகரன் அப்படின்னு சொல்லிட்டு மற்றொரு பெயரும் இருக்கிறது.